இன்னைக்கு நம்ம தக்காளி செடியில் தக்காளி பறிச்சுட்டு இருந்தேன். இந்த தக்காளி செடி நியூ இயர் அப்போ நட்டது. செடி பழமெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ ஒரு 500 செடி நல்லான்னு இருக்கேன். அடிக்கிற வெயிலில் செடியை காப்பாற்றி கொண்டு வந்துட்டா போதும். இந்த வெயிலில் தக்காளி செடி நட்டு அதை கொண்டு வரது பெரிய சவாலாக இருக்கும். அதனால தான் மே மாதம் ஜூன் மாதமெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது தக்காளிக்கு. தக்காளியை பறிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா இங்கே ஒரு தேன் வாழை மரம் தாரோட ஒடிஞ்சிருச்சு. மரமே வாழைத்தாரெல்லாம் ரொம்ப பிஞ்சா இருக்கு. விவசாயம் பிடிக்கணும், ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மரத்தை வெட்டி அகட்டாலையும் போட்டுட்டேன். நம்ம பருத்தி காட்டுக்குள்ள இந்த ஒரு குச்சி மட்டும் தனியா இருக்கு. எப்பட்றா இந்த பருத்தி நம்ம போடாததுக்கு முன்னாடி நம்ம குச்சி நட்டு அது சரியா தலையில எல்லாமே செத்து போச்சுன்னு சொல்லி உழவு பண்ணி மறுபடியும் பருத்தி நட்டு இருந்தோம். இந்த ஒரு குச்சி மட்டும் உழவுல இருந்து தப்பிச்சு கடைசி வரைக்கும் இருந்து பெருசாகிடுச்சு. சரி இப்போ புடுங்கி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கினா வரமாட்டான்து. சரி சுத்திலையும் பறிச்சு விட்டு புடுங்கினா இதுல மட்டும் ஒரு 11 கிலோ இருந்தது. உங்களுக்கும் விவசாயம் பிடிக்கணும், ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குச்சியில எத்தனை கிலோ வரைக்கும் கிழங்கு இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம குச்சி அறுவடை பண்றோம்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு எப்படியே அறுவடை பண்ணியாச்சு. நம்ம குச்சியில கிழங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. விவசாயம் பிடிக்கணும், ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குச்சியை நடும்போதுல இருந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். குச்சி நட்டு 1 மந்த் ஆகி செடி எல்லாம் சாக ஆரம்பிச்சது. ஒரு 1.5 ஏக்கர் உழவே பண்ணிட்டோம். ஆனா அதுல செடி ரொம்ப நிறையாவே போயிடுது. இது ஒரு 1.25 ஏக்கராட்ட வரட்டும்னு விட்டுருந்தோம். ஆனா இதுல செடி கம்மியா இருந்தாலும் கிழங்கு ஒரு அளவுக்கு வந்திருந்தது. 3-4 செடி இல்லாத இடத்துல எல்லாம் 1-2 செடி இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கும். சரி எப்படியோ வந்து அறுவடை பண்ணி அதை லாரியில ஏற்றி கொண்டு போயிட்டாங்க.